கிரிக்கெட் மேட்சுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் டிராபி இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வரக்கூடிய நியூஸ் எல்லாம் இருக்கு. காதுக்கு குளிர்ச்சியா ஒரு செய்தி இந்தியன் ஃபேன்ஸ்க்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லா டீமே ஜெயிக்கணும். அதில் மாற்றம் கிடையாது. அதில் டஃப்பான டீம் என்ன அப்படின்னா ஈஸியாக 2 டீமை பிரிச்சிடலாம். அந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கொஞ்சம் டஃப். அண்ட் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் 50-50 சான்ஸ் தான். மற்ற டீம் எல்லாமே ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். அதுதான் ஸ்டாட்ஸ்னு சொல்லுது. அந்த லெவலுக்கு தான் இந்தியன் டீமும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பீக் லெவலில் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய குரூப் ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு குரூப்னுங்கிற மாதிரி இருக்கு. நம்ம குரூப்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான், பங்களாதேஷ், அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து 3 டீம் இருக்காங்க. ஆப்போசிட் குரூப்ல வந்துட்டு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தானும் சவுத் ஆப்பிரிக்காவும் இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ குரூப் உடைய ஒரு சுச்சுவேஷன். இப்போ மிகப்பெரிய அடி எங்க விழுந்திருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீமுக்கு விழுந்திருக்கு. இவ்வளோ வருஷம் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் கேப்டனா யார் இருந்தாங்க அப்படின்னா பேட்ரிக் கமின்ஸ் தான். ஸோ என்ன ஒரு கேப்டன், அதில் மாற்றமே கிடையாதுங்க. ஸோ ஒரு பொறுத்த வரைக்கும் இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டுடைய இந்த மாடர்ன் டே எராவுடைய பெஸ்ட் கேப்டன் அப்படின்னா பேட் கமின்ஸ் தான். சும்மா சாதிச்சு காமிச்சிட்டாருங்க. வேற லெவல்ல அவரோட வேர்ல்ட் கப் அடிச்சாரு, ஆஷஸ் அடிச்சாரு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் மேட்சையும் பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்டர் கவாஸ்கர் டிராஃபியும் அடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ எல்லா விதமான ஃபார்மெட்லையும் பூந்து கலக்கிட்டு இருக்கிறாரு பேட்ரிக் கமின்ஸ். அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா நாட் திஸ் டைம் பேபி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆக மொத்தத்துல 3 மாசத்துக்கு கிரிக்கெட் விளையாட மாட்டாருங்கிற தகவலும் வந்திருக்கு. மேபி ஐபிஎல் கேம்பே ஜாயின் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ எனிவே அது நெக்ஸ்ட் சாப்டர். அதுக்கு முன்னாடி இந்தியன் ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக கேப்டனா வேற யாராவது வருவாங்க. ஸோ மறக்க வேணாம், ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய பேட்டிங், ஃபீல்டிங், இது எல்லாமே தாண்டி பேட் கமின்ஸ் உடைய எக்ஸ்ட்ரானரி கேப்டன்ஷிப் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. செம்மையா பண்ணியிருக்காருங்க. பவுலிங் ரொட்டேஷன் ஆகட்டும், யாரை ரிப்ளேஸ்மெண்ட்டா கொண்டு வரணும். ஸோ இந்த ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபில நம்ம பார்த்துருப்போம். ஹேஸ்லுட்டுக்கு இன்ஜுரி அப்படின்னு ஸ்காட் பாலண்டை கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்காட் பாலண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் பீக் லெவலில் இருந்தது. ஸோ இவருடைய பவுலிங்கும் பீக் லெவலில் இருந்துச்சு. நீங்க ஒரு கேப்டன் தாண்டியும் பார்த்தோம் அப்படின்னா பவுலரா கலக்கக்கூடிய ஆள், முக்கியமான விக்கெட்டை தூக்குவாரு. நம்ம பார்த்துருப்போம் வேர்ல்ட் கப்ல விராட் கோலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விக்கெட்ஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் டீசெண்டா பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆள். ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஓடிஐ அண்ட் டெஸ்ட்ல உண்மையாலுமே அவர் எடுக்கல. ஆக்சுவலா T20லயே தடால் புடால் ஆடிட்டு இருந்தாரு. பார்த்துருப்போம் மும்பை இந்தியன்ஸ் கூட கேகேஆர்ல இருக்கும்போது சரியான ஒரு 50 அடிச்சிருப்பாரு கம்மி பால்ல. அந்த மாதிரி T20 ஆடக்கூடிய ஆள் தான். பட் இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ல பேட்டிங் ஃப்ளோ அப்படிங்கிறது அவருக்கு போயிடுச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்ல தான் வந்துட்டு அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்துல 50 ஓவர் ஃபார்மெட்ல ஒரு 60 பால் பிடிச்ச 40 ரன் இந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஆள் தான். ஸோ அதனால பவுலிங், பேட்டிங் அப்படின்னு சொல்லி 2 சைட்ல இருந்துமே அவருக்கு குறையுது. ஸோ மிச்சல் மார்ஸ் அவர் கேப்டனா ஆனா கூட அவருடைய ஃபார்ம் ரொம்ப போருங்க. ரீசெண்ட் டைம்ல மிச்சல் மார்ஸ் எல்லாம் எதுக்கியா கிரிக்கெட் ஆடுறேங்கிற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. மிச்சல் மார்ஸ் மட்டும் இல்லைங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க வேர்ல்ட் கிரிக்கெட்ல. இவங்க எல்லாருமே எதுக்கு ஆடுறாங்கன்னு தெரியல. லைக் ஒரு டாம் லாத்தம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ போன வருஷம்ல பெருசா எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஃபைனல் டைம், அந்த இயர் முடியிற டைம்ல ஓரளவுக்கு ஒரு 50-70 இந்த மாதிரிலாம் அடிச்சு ஓரளவுக்கு கம்பேக் கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த மார்க் சாப்மேன் அவரெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவரும் ஓரளவுக்கு இப்போ கம்பேக் கொடுத்துட்டு ஒரு 59 சம்திங் என்னமோ அடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது மிச்சல் மார்ஸுடைய ஃபார்ம் ரொம்ப போரா இருக்கு. அவர் தான் ஆஸ்திரேலியன் கேப்டனாகவும் ஆக போறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்களுடைய பிளேயிங் லெவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் செட், அது மட்டும் இல்லாமல் பேட் கமின்ஸ் இல்லாதது மிகப்பெரிய லாஸாக இருக்கும்ங்கிறதுலாம் மாற்றம் கிடையாது. ஸோ அப்படியே கட் பண்ணி இந்தியன் டீமுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ். அது எப்படி அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய 3 டீமே எப்படியோ அடிச்சு துவச்சு நம்ம டாப் 2ல வந்துருவோம். ஒரு மேட்ச் தோத்தாலுமே டாப் 2ல வந்துரும்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்ல எப்படியோ ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து வர போறாங்க, இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் வர போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா வர போறாங்க. ஆஸ்திரேலியா வந்தாங்க அப்படின்னா செமி ஃபைனல் அவங்க கூட தான் நடக்கும். ஈஸியா தட்டி தூக்கறதுக்கான சான்ஸ்ங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ சொல்லையே ஒரு சான்ஸ் மாட்டியிருக்கு. இதை இந்தியன் டீம் பர்ஃபெக்டாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோப்பை நமக்கு தான். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேனாக பேட் கமின்ஸ் இல்லாதது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.